ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த நாளிலும் கூட தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு ரீதியில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வோடு கூட இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து தான் கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி உங்களை தட்டி எழுப்பி உங்களை தைரியப்படுத்தி ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 118 சங்கீதம் 6வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சில மனிதர்களை நீங்கள் நம்பி சில மனிதரிடத்தில் சில காரியத்தை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பாதிப்புகள், அநேக வேதனைகள் அதன் ஊடாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஐயோ, இவனை நம்பி இந்த காரியத்தை நான் சொன்னேனே, என் வாழ்க்கையில் இதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்று சொல்லி உங்களுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. அந்த மனிதனை நினைத்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அந்த மனுஷியை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் பயப்படேன் என்று நீங்கள் அறிக்கையிடணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிசாசு எப்பொழுதுமே உங்களுக்கு சில பயத்தை கொண்டு வந்து விடுவான். அவ்வளவுதான், உன் பேரை கரைப்படுத்தி விட்டானே, உன் குடும்பத்தை கரைப்படுத்தி விட்டானே, இனிமேல் உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி ஒரு முடிவுரையை பிசாசு கொண்டு வருவான். ஆனால் கர்த்தர் அதை ஒரு தொடக்க உரையாக ஆண்டவர் மாற்றி விடுவார். எப்போ மாற்றுவார் என்றால், நீங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது, நான் பயப்படேன் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது பிசாசு வெட்கப்பட்டு போவான். அதுக்கடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், யார் எனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும்? காரணம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனை விரோதமாக சவுல் எழும்பி வந்து நிற்கிறான். சவுல் அவனுக்கு விரோதமாய் காய்மக்காரமாய் என்ன செய்தான்? எழும்பி வந்தான், போராமைப்பட்டான், எப்படியாவது அழித்து விட வேண்டும், தாவீதுடைய சரித்திரத்தை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருக்கிறான். மனிதர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்ப பண்ணுகிறான். ஆனால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தது நிமித்தமாக சவுலின் கைக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலும் தப்புவித்த ஆண்டவர், தாவீதை தப்புவித்த ஆண்டவர் உன்னை தப்புவியாமல் இருப்பாரா? உன் குடும்பத்தை தப்புவியாமல் இருப்பாரா? ஏன் சோர்ந்து போகிறாய்? ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்? ஏன் கவலைப்படுகிறாய்? நான் இருக்கிறேன் மகளே, உன் கவலையெல்லாம் ஏண்ட சொல்லு, உன் பாரத்தெல்லாம் ஏண்ட சொல்லு, உன் வியாகுலத்தெல்லாம் ஏண்ட சொல்லு. ஏண்ட சொன்னால் போதும், நான் உன் பட்சத்தில் உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீர்கள். 118 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை அப்படியே அறிக்கையிடுங்கள். அறிக்கையிட்டு திரும்ப ஒரு முறை அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணலாமா? மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் பயப்படேன். ஆரம்பம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமேன். அப்படியே கர்த்தர் உங்கள் கூட இருந்து இந்த நாளை அற்புதமாய் வழி நடத்துவார். சோர்ந்து போகாதீர்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறதை அவர்கள் உணர, அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் உணர, சத்துருக்கள் உணர கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.